ஹே ஹாய், வெல்கம் டு வைப் இன் டப்ளின். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இந்த செப்டம்பர் இன்டெக் 2025ல யாரெல்லாம் அயர்லாந்துக்கு வர போறீங்களோ அவங்களுக்கான ஒரு குயிக் டிப்ஸ் அதாவது பார்க்க போறோம். எங்களுக்கு தெரியும் ஆக்சுவலி நாங்க வீடியோவே ரொம்ப லேட்டா தான் போடுறோம்னு சொல்லிட்டுன்னு. ஏன்னா ஆல்ரெடி செப்டம்பர் ஆரம்பிச்சிச்சு. எங்களுக்கு தெரிஞ்ச சில ஃப்ரெண்ட்ஸே வந்து ஆல்ரெடி செப்டம்பர் இன்டெக்கு உள்ள வந்துட்டாங்க. ஸோ வந்து எல்லாருமே கேட்டனால குயிக்கா ஒரு வீடியோ வந்து நாங்க போடலான்னு இருக்கோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்க எல்லாத்தையும் சீக்கிரம் சொல்றோம். இந்த வீடியோ குயிக்கா பாத்துக்கோங்க. ஆல்ரெடி வந்துட்டீங்கன்னா செகண்ட் ஹாஃப் பாருங்க, இல்ல இனிமேல் தான் வர போறீங்கன்னா ஃபுல் வீடியோ மறக்காம. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து டாக்குமெண்டேஷன் பார்ட் பார்க்க போறோம். என்னெல்லாம் ஏர்போர்ட்டுக்கு கேரி பண்ணிட்டு வரணும்னு தான். ஃபர்ஸ்ட் பாஸ்போர்ட், அதுக்கப்புறம் நம்ம காலேஜோட ஆஃபர் லெட்டர், ஹெல்த் இன்சூரன்ஸ், நம்ம எடுத்துட்டு போல அயர்லாண்டுக்காக அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துட்டு போல அதோட ஒரு காப்பி, அதுக்கப்புறம் காலேஜ்க்கு ஃபீஸ் பே பண்ணது. ஸோ என்னோட இதுல என்ன நடந்துச்சுன்னா, நான் ஏர்போர்ட்குள்ள நுழைஞ்சோடனே டிக்கெட் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சோன்னே ரைட் சைட்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அங்க இந்த மூணுத்தையுமே எனக்கு செக் பண்ணிட்டு தான் உள்ள விட்டாங்க. ஸோ இந்த மூணு மட்டும் நீங்க வச்சிருந்தாலே போதும். நிறைய வச்சுட்டு நிறைய உங்களோட 10th 11th 12th அந்த ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்க கேபின் பேக்ல வச்சுட்டு சேஃப்டியா வச்சுக்கலாம். உங்களோட லேப்டாப்ஸ் அதெல்லாம் வச்சிருப்பீங்கல்ல, அது கூட இந்த ஃபைலையும் வச்சுக்கோங்க. தேவையில்லாம நிறைய டாக்குமெண்டேஷன் நிறைய ஒரிஜினல்ஸ் எல்லாத்தையும் கையில வச்சு சுத்தாதீங்க. இந்த 3 ஜெராக்ஸும் அதுவே போதும். பாஸ்போர்ட் சைஸ் போட்டோலாம் உங்களுக்கு தேவையே இருக்காது. நீங்க அயர்லாண்டுக்கு ஏத்த மாதிரி தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னாலும் சும்மா 2-3 காப்பி நீங்க எடுத்து வச்சிருந்தாலே போதும். எங்கேயும் அதை கேட்கவும் மாட்டாங்க. இந்த ஊருக்கு வந்து அது உங்களுக்கு எதுக்குமே யூஸும் கிடையாது. இங்க என்னெல்லாம் அப்ளை பண்றீங்களோ அங்கெல்லாம் லைவா தான் உங்களை போட்டோ எடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் தேவையில்லாம நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் தேவையே கிடையாது. மத்த ஒரிஜினல்ஸ் எல்லாத்தையுமே வந்து அதுவும் இங்க இது வரைக்கும் யூஸ் ஆகல. இருந்தாலும் நம்ம ஊர்ல இருந்து வரப்ப எடுத்துட்டு வருவோம்ல, அதுக்காக மட்டும் நீங்க எடுத்துட்டு வந்தாலே போதும். இந்த 3 டாக்குமெண்ட் மட்டும் நீங்க வச்சிருந்தாலே போதும். வேற ஏதோ அனாவசியமா நம்ம கையில வச்சுட்டு வர தேவை. குயிக்கா ஒரு பேக்கிங் டிப்ஸ் பார்க்க போறோம். என்னெல்லாம் நம்ம இந்தியால இருந்து வரப்பே வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் இப்ப செப்டம்பர் இன்டேக் வரப்பே இதுதான் வந்து அந்த சம்மர் முடிஞ்சு எங்களுக்கு நமக்கு வந்து ஆட்டம் ஸ்டார்ட் ஆகுறது. ஸோ வந்து ஜாக்கெட்ஸ் கண்டிப்பா முக்கியம். நல்லா கேட்டுக்கோங்க. இங்க வாங்குற ஜாக்கெட்டும் சேம் குவாலிட்டில தான் இருக்கும். இந்தியால இருந்து வாங்கிட்டு வர போறதும் சேம் குவாலிட்டில தான் இருக்கும். அங்கிருந்து வாங்கிட்டு வந்தா இங்க குளிர் தாங்காது அப்படின்றதெல்லாம் போங்கு தான். எப்படியும் நம்ம இங்க வந்து இறங்கினோடனே ரொம்ப காஸ்ட்லியாலாம் போய் இறங்கி வாங்கிட போறது கிடையாது. நார்மல் ஷாப்ஸ்ல தான் வாங்க போறோம். ஸோ அதுவும் நம்ம ஊர்ல இருக்கிறதும் குவாலிட்டி கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒன்னா தான் இருக்கும். உங்களுக்கு ஊர்லயே 1000 ருபீஸ்க்குள்ள ஏதாவது கிடைக்குது அப்படின்னா வாங்கிக்கோங்க. மோஸ்ட்லி பிளாக் கலர்லயே வாங்க பாருங்க. இல்லைன்னா நீங்க ஏதாவது கலரா தூக்கிட்டு வரீங்க, ஒரு ஜாக்கெட் அங்கிருந்து போட்டுட்டு வரீங்க அப்படின்னா இங்க அதை யூஸே பண்ண மாட்டீங்க. ஏன்னா இந்த ஊர் மொத்தமும் பாதி பிளாக்ல தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா மேடம் கூட ஒரு ப்ளூ கலர் ஜாக்கெட் ப்ளூ கலர் சூட்கேஸோட தான் வந்தாங்க. ஆனா அது இப்ப சுருட்டி உள்ளவே தான் இருக்கு. ஏன்னா இங்க வந்தோடனே பிளாக் ஜாக்கெட் வாங்கியாச்சு. இங்க எல்லாரும் காமனா என்ன போடுறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம சேஞ்ச் ஆயிப்போம். சோ வந்து மோஸ்ட்லி இங்க வந்து நீங்க வாங்கிக்கோங்க. இல்ல எனக்கு ஊர்லயே நல்ல பிளாக் ஜாக்கெட் கிடைக்குது அப்படின்னா நீங்க ஊர்லயே வாங்கிட்டு வந்துடலாம். அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இப்போ நீங்க இதுலயே சொல்லுவாங்க கண்டிப்பா வந்து ரெயின் ப்ரூஃப் அந்த ஷூ தான் வாங்கணும். அதெல்லாம் நியாயம் தான். ஐ மீன் மழை பெஞ்சா உள்ள போக கூடாதுன்னு வாங்குறதுலாம் நியாயம் தான். அதுக்காக அத அவ்வளவுதான் வாங்கணும், இங்க வந்து தான் வாங்கணும் அப்படிலாம் இல்ல. நீங்க அங்கேயே ஜூடியோ எதுலயும் எல்லா இடத்துலயுமே இருக்கும். ஆக்சுவலி ஜூடியோலயும் இருக்கும், வெஸ்ட் சைட்ஸ்ல இருக்கும். நீங்க அங்கேயே வாங்கிட்டு வந்தா வாங்கிட்டு வந்துருங்க. ஏன்னா இங்கே காமனா இருக்கதே 4-5 ஷாப் தான். அதுல போய் எப்படி பார்த்தாலும் நீங்க போற ஷூவை ஆப்போசிட்ல ஒருத்தன் போட்டுட்டு தான் வரப்போறான். சோ யூனிக்கா இருக்கணும்னா நம்ம ஊர்ல இருந்தே நீங்க வாங்கிட்டு வந்துடலாம். இல்ல நான் பிராண்டடா மாறிப்பேன் அப்படின்னா இங்க இருக்க ஸ்கெச்சஸ், அடிடாஸ் அந்த மாதிரி நம்ம மாறலாம். சோ அது வந்து எவ்வளவு வரும்னா ஒரு 100 யூரோஸ் வரும் மினிமம். ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து நல்ல குவாலிட்டியா ஒரு ஷூ வாங்க போறீங்கன்னா 100 யூரோஸ்க்குள்ள வந்துடும். அதாவது நம்ம ஊர் காசுக்கு 10,000 ருபீஸ் வரும் அந்த ஷூவே. அதனால ஜூடியோ, வெஸ்ட் சைட்ஸ் அந்த மாதிரியே நீங்க கவர் அப் பண்ணி இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் 1 இயர் தள்ளுறதுக்கு நீங்க வாங்குறதா இருந்தா அங்கேயே வாங்கிட்டு வந்துருங்க. இப்போ வந்து 2 இது நம்ம சொல்லியிருக்கோம். என்னென்னலாம் ஜாக்கெட்ஸும் ஷூஸும் சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து அடாப்டர்ஸ். மெயின் அதான் இந்த ஊர்ல வரதுக்கு முன்னாடி அடாப்டர்ஸ் எடுத்துக்கோங்க. அயர்லாண்டோட அந்த அடாப்டர்ஸ் EU அடாப்டர்ஸ் சொல்லிட்டு அமேசான்லயே இருக்கும். அதவே ஆர்டர் பண்ணி குயிக் டெலிவரி போட்டு அதவே வாங்கி வச்சுக்கோங்க. நல்ல குவாலிட்டியா வாங்கிக்கோங்க. 4-5 வச்சுக்கோங்க. ஏன்னா எங்கெல்லாம் பிளக் பாயிண்ட்ஸ் வருமோ அங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இல்ல 2 போதும் அப்படின்னாலும் ஹேர் ட்ரையர் எல்லாமே நம்ம எடுத்துட்டு வந்திருப்போம். ஸோ மாறி மாறி ஒரே இதை கழட்டி கழட்டி கூட சொருவிக்கலாம். நம்ம சார்ஜருக்கு இருக்கிறது அதுல சொருவிக்கலாம். ஸோ நிறைய வாங்கிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. அதுவும் 2-3 போதும் நமக்கு அடாப்டர்ஸும். அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் அதெல்லாமே வந்து கம்மியாவே வாங்கிட்டு வாங்க. சும்மா 3 மந்த்ஸ்க்கு நம்ம வாங்கிட்டு வந்தாலே போதும். அதை முதல்ல சமைச்சிட்டு இங்கவே அயர்லாண்ட்லயே நிறைய இந்தியன் ஷாப்ஸ் இருக்கு. ரைஸ் வாங்குறதுக்கு, ஸ்பைசஸ் வாங்குறதுக்கு, ப்ரூ காஃபி தூள் வாங்குறதுக்கு நிறைய ஷாப்ஸ் இருக்கு. பிரைஸ் கொஞ்சம் நம்ம ஊருக்கு கம்பேர் பண்றப்ப இந்த ஊருக்கு நம்ம வாழ வந்துட்டோம் அப்படின்னா அது அதிகமா தான் இருக்கும். இந்த ஊருக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு நம்மளும் இங்க இருக்க மணியும் அங்க இருக்க மணியும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டே தான் இருப்போம். ஆனா போக போக அது சரியாயிரும். ஸோ நிறைய தூக்கிட்டு வராதீங்க. க்ளோத்ஸும் அப்படிதான். இங்க வந்து நீங்க வாங்கிக்கலாம். ஆக்சுவலி நம்ம ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்தது எல்லாத்தையும் நம்ம இங்க யூஸே பண்ண மாட்டோம். ஏன்னா இங்க இருக்கிறது இவங்க எப்படி போடுறாங்கன்னு பார்த்து நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் ஆயிடுவோம். மோஸ்ட்லி அங்க இருக்கிறத நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்தது. அதனால
நிறையாவும் தூக்கிட்டு வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. எக்ஸ்ட்ரா கேஜிலாம் போட்டு எடுத்துட்டு வரணும்னு அவசியமே இங்க கிடையாது. நாங்களும் அதே தப்பை தான் பண்ணோம். ஸோ தெரியும் ஆக்சுவலி நாங்க இந்தியாவில் இருக்கிறப்ப எங்களுக்கு இங்கிருந்து நிறைய பேர் அட்வைஸ் கொடுத்தாங்க. அப்ப நாங்களும் கேட்கல தான் இதை. ஏன்னா எதுக்கு கேட்டுட்டு அப்படிதான் அவங்க சொல்லுவாங்க, நமக்கு நம்மளோட ட்ரெஸ் வேணும் அப்படின்னு நினைச்சு நம்மளும் அங்க ஒரு 45,000 ரூபாய்க்கு ஒரு பர்ச்சேஸ் போட்டுட்டு தான் வந்திருப்போம் நாட்டுக்கு. வந்தாலும் இங்க சும்மா தான் தூங்கிட்டு இருக்கோம், இங்கே தான் போட்டுட்டு இருப்போம். அது இல்லாம இந்த செப்டம்பர் டு நெக்ஸ்ட் ஒரு மார்ச் வரைக்குமே என்ன நடக்கும்னா குளிர ஆரம்பிச்சிடும். என்ன நீங்க ஜாக்கெட் போட்டிருக்கீங்களோ அதுலயே தான் சுத்துவீங்க. காலு கீழே மட்டும் தான் எல்லாத்துக்கும் தெரியவே போகுது. மேல நம்ம என்ன ட்ரெஸ் போடுறோம்னு கூட தெரியாது. லிட்டரலி மோஸ்ட்லி தேர்மல்ஸ் வச்சிருப்போம். நிறைய 2-3 தேர்மல்ஸ் வாங்கிக்கோங்க. மற்றது ட்ரெஸ் வாங்குறதுக்கு தேர்மல்ஸ் வாங்கிக்கிட்டீங்கன்னா ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ தேர்மல்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே ட்ரெஸ் எல்லாம் போட்டுப்பீங்க. சாக்ஸும் பேசிக்கா என்ன சாக்ஸோ பிளாக் கலர் சாக்ஸ் காமனா இருக்கும். சும்மா 2-3 ஒயிட் சாக்ஸ் அது மட்டும் வாங்கினாலே போதும். நிறையா இங்க இருக்க தேர்மல் சாக்ஸ் அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. குளிர் நமக்கு பழகிரும். ஆக்சுவலி நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குளிர் செட் ஆயிரும். ரெயின் பெஞ்சிட்டே தான் இருக்கும். மழை எப்ப பார்த்தாலும் இருந்துதான் இருக்கும். ஜாக்கெட் போட்டே தான் இருப்பீங்க. உள்ள என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்னு தெரியாது. சம்மர் வந்தா மட்டும்தான் வெளியே நிறைய ட்ரெஸ் போட ஆரம்பிக்கும். எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம என்ன ட்ரெஸ் போட்டிருக்கோம், மத்தவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க உங்களுக்கு பார்க்க தோணும். நீங்க இங்க வந்து வெளியே போறப்பெல்லாம் மத்தவங்களை அப்சர்வ் பண்ணி பாத்தீங்கன்னா எல்லாரும் ஜாக்கெட்ஸ்ல தான் இருப்பாங்க. சோ வந்து அப்பதான் உங்களுக்கு தெரியும். நாங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் யோசிச்சிருக்கோம், உள்ள இருக்கவங்க எல்லாம் என்னடா ட்ரெஸ் போட்டிருக்காங்க. பரவாயில்லடா, பரவாயில்ல. நாங்க இங்க வந்தப்பெல்லாம் அப்சர்வ் பண்ணி பார்த்திருக்கோம். இவ கால் வரசுதுன்னு. நாங்க இங்க வந்து பார்த்தப்பெல்லாம் அப்சர்வ் பண்ணி பார்த்திருக்கோம். மத்தவங்க என்ன ட்ரெஸ் போடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் பை பண்ண ஆரம்பிப்போம். இந்த நாட்டுல எப்படி ஃபேஷன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு நினைச்சிருக்கோம். ஆனா ஃபுல்லா எல்லாரும் ஜாக்கெட்டோட தான் சுத்துவாங்க. அது அப்பதான் தெரிஞ்சது. இந்த 4 to 5 months வந்து எல்லாருமே மொத்தமா ஜாக்கெட்ல தான் சுத்துவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வேஸ்ட் ஆஃப் காஸ்ட் தான். ஸோ பேக்கிங்ல இதை நீங்க தவிர்த்துக்கலாம். ட்ரெஸ் அவ்வளோ வாங்கி குமிச்சு போட்டு எடுத்துட்டு வரதுக்கு மசாலாஸும் அதே மாதிரி கம்மியா எடுத்துட்டு வந்தா போதும். நிறையாலாம் சமைக்க மாட்டோம். நாங்களும் எடுத்துட்டு வந்தோம். கிட்டத்தட்ட 6 months ஆஃப் மசாலாஸ் எங்க கிட்ட இருக்கு. எங்க ஹோம் டூர்ல பார்த்திருப்பீங்க. ஆனா இப்ப நாங்க சமைக்க ஆரம்பிச்சிருக்கோம். பட் இட் வில் டேக் சம் டைம். நீங்க இந்த நாட்டுக்கு செட் ஆகி எல்லாம் வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நிறைய இந்த மாதிரி தேவையில்லாத ஐட்டத்தெல்லாம் டம்ப் பண்ணிட்டு வராதீங்க. இந்த நாட்டுல எல்லாமே கிடைக்கும். சொல்லுவாங்க செப்பல் நீங்க ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும், பாத்ரூம் ஸ்லிப்பர் கூட ஊர்ல இருந்தா தூக்கிட்டு வரும்னு சொல்லிட்டு நியாயமானதான் மேடம்லாம் ஊர்ல இருந்து தூக்கிட்டு வந்தாங்க. ஸோ இங்கேயும் கிடைக்கும். இங்கேயும் நான் வந்து ஒரு பென்னிஸ்ல வந்து €1 ஒரு செப்பல் வாங்கினேன். அதாவது நம்ம ஒரு காசுக்கு ₹100 இருக்கும். பேசிக்கா இங்கேயும் எல்லா ஐட்டம்ஸும் கிடைக்கும். தேடி பார்த்து வாங்குற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். ஸோ நிறைய டம்ப் பண்ணிட்டு வராதிங்க. ஸோ நீங்க பேக்கிங்ல ஃபர்ஸ்ட் என்ன கண்டிப்பா பார்த்துருக்கணும்னா உங்களோட மெடிசன்ஸ். இங்க வந்து நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி டோலோ அதுக்கப்புறம் அந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் சளி பிடிச்சா டிசென்ட்ரி போனா ரொம்ப தலைவலிச்சா அதுக்கான டேப்லெட்ஸ்லாம் இங்க கிடைக்காது. ஸோ மோஸ்ட்லி நீங்க அதை பேக் பண்ணிருங்க. டாக்டர் கிட்ட ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கோங்க. எதுவும் செக் பண்ண மாட்டாங்க. மேபி அவ்வளோ டேப்லெட்ஸ் எடுத்துட்டு செக் பண்ணிட்டாங்கன்னா ஸோ ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸோட டேப்லெட்டையும் சேர்த்து பத்திரமா எடுத்துட்டு வந்துருங்க. அதுதான் உங்களுக்கு இங்க கிடைக்கவே கிடைக்காது. சில பேர் நான்லாம் அப்படிதானா இங்க வாங்கி ஃபீவர் டேப்லெட்ஸ்லாம் நான் நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். அதெல்லாம் போட்டா எனக்கு காய்ச்சல் போற மாதிரியே இருக்காது. ஆனா டோலோ போட்டாதான் எனக்கு ஏதோ காய்ச்சலே போன மாதிரிலாம் ஃபீல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்ன மாதிரி இருக்கிற ஒரு கேஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா ஊர்ல இருந்தே மெடிசன்ஸ் வாங்கிட்டு வந்துருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து அரைவல் டிப்ஸ். ஸோ நீங்க இங்க லேண்ட் ஆன உடனே வந்து ஃபர்ஸ்ட் இங்க லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து காலேஜ்ல இருந்து உங்களை கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா ஷட்டில் வந்துடும். எந்த அகாமடேஷன் அட்ரஸ், யாரை கான்டாக்ட் பண்ணோம் இறங்கணும்னா. ஸோ ஏர்போர்ட்லயே வைஃபை இருக்கும். வைஃபை யூஸ் பண்ணி கால் பண்ணி பேசுங்க. எங்க இருக்கீங்க என்னன்றதை சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட் பிக்கப் பண்ண வராங்களா, ஷட்டில் பிக் பண்ண வராங்களா, யார்கிட்ட இருந்தாலும் ஏர்போர்ட் டைமிங்ல இருந்து எல்லாத்தையுமே சொல்லிக்கோங்க. பதட்டப்படாதீங்க. இறங்கினோடனே உங்க லக்கேஜ் வரும், எடுத்துக்கோங்க. வெளியே வந்து நில்லுங்க. அவங்களே ஷட்டில்ல கூட்டு வந்து எந்த அகாமடேஷனோ அவங்க ட்ராப் பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான். நம்பர் சேஃபா வச்சுக்கோங்க. யார் நம்பர் எங்க வரும் அப்படின்றதுல கொஞ்சம் கிளியரா இருங்க. ஏன்னா நம்ம இன்னொரு நாட்டுக்கு வரோம் அப்படின்றப்ப அந்த பதட்டம் நிறைய இருக்கும். ஐயோ வேற நம்ம ஊரை விட்டுட்டு வந்துட்டோமே அப்படிலாம் சொல்லிட்டுன்னு சே குட் பை டு எவ்ரி ஒன். அங்க இருக்கவங்க எல்லாத்துட்டையும் ப்ராப்பரா குட் பை எல்லாம் சொல்லிட்டு வாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. பயப்பட வேண்டாம். நாங்களும் யாரும் ஆக்சுவலி ஊர்ல இருந்து வரப்ப அந்த ஒரிஸ் நிறைய தெரியாது. இங்க வந்த பிறகு ரொம்ப ஹோம் சிக்கா தான் இருக்கும். லிட்டரலி இல்லைன்னா தான் அதிசயம். ஏன்னா ஊர்ல இருந்து வரப்ப நாங்க அழல, எதுவும் பண்ணல, எந்த போராட்டமும் பண்ணல. அழகா பாய் சொல்லிட்டு தான் கிளம்பி வந்தோம். ஆனா அந்த சிக்னஸ் இருக்கும். இங்க வந்தோன்னு ரொம்ப ஹெவியா ஆகும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, செட் ஆயிரும். எல்லாரும் அதுக்கு தெரிஞ்சுதானே வந்திருக்கோம் அங்கிருந்து. ஸோ அதெல்லாம் செட் ஆயிரும். நெக்ஸ்ட் டாபிக் உள்ள போவோம் நம்ம. இப்போ நம்ம செகண்டா பார்க்க போற போர்ஷன் வந்துட்டு வாட் யூ ஹாவ் டு டூ ஒன்ஸ் யூ லேண்ட் இன் அயர்லாந்து. ஸோ நீங்கள் வரும்போது ஒரு மெயின் திங்கு ஃபர்ஸ்ட் போர்ஷனில் மிஸ் பண்ணது லைக் ஹவு மச் கேஷ் யூ ஷுட் கேரி இருந்தாலும் சரி, ஃபாரெக்ஸ் கார்டாக இருந்தாலும் சரி, ஒரு 500 to 1000 வச்சிருந்தாலே அதுவே ரொம்ப மோர் தேன் இனஃப்.
லைக் நமக்கு ஐஆர்பி இந்த அப்பாயின்மெண்ட் மட்டும் இருக்கும். அதுக்கு நம்ம 300 யூரோஸ் வந்துட்டு நம்ம கார்ட்ல பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க வந்துட்டு அதுக்கு 300 அலோகேட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு மத்த எக்ஸ்பென்ஸ் ஏதாவது எசென்ஷியல்ஸ் வாங்கிக்கிறது அது எல்லாமே மோஸ்டா 500க்குள்ள முடிஞ்சிரும். இன்கேஸ் வேணும்ன்றதுக்கு வந்துட்டு ஒரு சேஃபர் சைடுக்கு நான் வரும்போது எடுத்துட்டு வரும்போது 1000 எடுத்துட்டு வந்தேன். ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் திங் யூ ஹேவ் டு டூ ஒன்ஸ் யூ லேண்ட் ஹியர் வந்துட்டு நீங்க நம்ம ஏர்போர்ட்ல இருந்து ஷட்டில் சர்வீஸ் யூஸ் பண்ணி கூட்டு வந்து நம்ம அகாமடேஷன்ல விட்டுருவாங்க. ஸோ நீங்க சப்போஸ் ஒரு சிம் கார்டு தான் வேணும் நமக்கு ஃபர்ஸ்ட் திங். அது வந்துட்டு நமக்கு ஏர்போர்ட்ஸ்லயுமே கிடைக்கும். நீங்க அங்கேயே சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாத்துலயுமே சிம் கொடுப்பாங்க. ஸோ அங்க சிம் கார்டு வாங்கிக்கிறதுனால ஓகே. அப்படி இல்லைனாலும் நமக்கு மோஸ்டா காலேஜ்ல எல்லாம் ஓரியன்டேஷன் அட்டன் பண்ணும்போது ஃப்ரீ சிம் கொடுத்துருவாங்க. எங்க காலேஜ்ல எல்லாம் எல்லாருக்குமே வோடஃபோன் ஃப்ரீ சிம் கொடுத்தாங்க. பட் அது நாங்க யாரும் யூஸ் பண்றது இல்ல. மோஸ்டா இங்க யூஸ் பண்ற சிம் கார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு லைக்கா யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் 3 டெஸ்கோ சிம் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்டா அன்லிமிட்டட் டேட்டா அந்த மாதிரி யூஸ் பண்றது வந்துட்டு லைக்கா அண்ட் 3ல மட்டும்தான் வரும். ஸோ நீங்க லைக்கா வேணும்னா வெளியே வாங்கிக்கலாம். எங்களுக்கு வோடஃபோன் கொடுத்தனால நாங்க அது யாருமே யூஸ் பண்ணல. ஸோ அது வேஸ்டா தான் இருக்கு. வேற இந்த சிம் கார்டு வாங்கி ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஆக்டிவேட் பண்ணிட்டு நான் ஆக்சுவலி வரும்போது என்ன பண்ணேன்னா இன்டர்நேஷனல் பிளான் போட்டு வந்தேன். பிகாஸ் நம்ம இங்க ஒன்ஸ் லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு அந்த ஏர்போர்ட்குள்ள இருக்க வைஃபை மட்டும்தான். அதுக்கப்புறம் நமக்கு எதுலயுமே சர்வீஸ் இருக்காது. ஸோ அதனால நான் இன்டர்நேஷனல் பிளான் ஆக்டிவேட் பண்ணிட்டு வந்தனால அது கொஞ்சம் ஒரு 3 டேஸ்க்கு யூஸ் ஆச்சு. அந்த பிளானே 2 to 3 டேஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது நம்ம இன்னொரு சிம் மாறிக்கிற வரைக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றனால நீங்க யூஸ் பண்ற சிம்லயே இன்டர்நேஷனல் பிளான் ஆக்டிவேட் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் திங் யூ ஹேவ் டு டூ வந்துட்டு கெட் அ லீப் கார்டு. ஸோ லீப் கார்டு வந்துட்டு இங்கே டிரான்ஸ்போர்ட் நாங்கள் லீப் கார்டுக்குன்னே ஒரு தனி வீடியோ போட்டிருப்போம். செக் பண்ணி பாருங்க. இங்கே லிங்க்ல வேணா நாங்கள் ஆட் பண்ணுறோம். நம்ம டிரான்ஸ்போர்ட்டுன்னு தேவைப்படும் போது நமக்கு ஃபர்ஸ்ட் திங் லீப் கார்டு தேவைப்படும். அண்ட் லீப் கார்ட்ஸ்லேயே வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ 18 to 25க்குள்ள இருந்தோம்னா யங் அடல்ட் லீப் கார்டு வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டூடெண்ட் கார்டு தருவாங்க. இது எல்லாமே நமக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டே அப்ளை பண்ணி வாங்குறதுக்கு ஒரு 5 டேஸ் ஆகும். ஸோ அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ் லைக் ஸ்பார், டெஸ்கோல இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸ்பார், சூப்பர் வேல்யூல எல்லாம் வந்துட்டு லீப் கார்டு இருக்கும். அங்கேயே நம்ம கார்டு வாங்கிட்டு அங்கேயே டாப் அப் பண்ணி தருவாங்க. லைக் 10 or 15 யூரோஸ்க்கு நீங்க டாப் அப் பண்ணி வாங்கிக்கிட்டீங்கன்னா நீங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் லைக் க்ளூவாஸ் பஸ்லாம் யூஸ் பண்ணும்போது அதை டேப் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு காமனான லீப் கார்டு வாங்கி வச்சுக்கிறது பெட்டர். அண்ட் வந்ததுக்கு அப்புறமே வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் திங் லீப் கார்டுக்கு அப்ளை பண்ணிருங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம ரெசிடென்ஷியல் அட்ரஸ் மட்டும் இருந்தா போதும். நமக்கு அது காலேஜ்ல இருந்தே ரெசிடென்ஷியல் அட்ரஸ் ப்ரூஃப்காக அட்ரஸ் ஆஃப் ப்ரூஃப்காக கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த லெட்டர் நமக்கு வந்துட்டு நம்ம ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே மெயில் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த அட்ரஸ் வந்துட்டு நம்ம வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். அது வந்துட்டு அப்ளை பண்ணோம்னா லைக் நம்ம ஸ்டூடெண்ட் கார்டு மட்டும் நம்ம நேர்ல போய் வாங்குற மாதிரி இருக்கும். அந்த ஆஃபீஸ் வந்துட்டு ஆபேல இருக்கு. ஸோ அங்கே போய் வாங்குற மாதிரி இருக்கும். மோஸ்ட்டாக நம்ம 18 to 25 இருக்கவங்கலாம் யங் அடல்ட் கார்டு தான் அப்ளை பண்ணுவோம். ஸோ யங் அடல்ட் கார்டு வந்துட்டு நம்ம அட்ரஸ் வச்சு அப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு 5 டேஸில் வீட்டுக்கே போஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம அது வந்ததுக்கு அப்புறம் ஜஸ்ட் ஆக்டிவேட் மட்டும் பண்ணி டாப் அப் பண்ணிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் கெட் அ சிம் அண்ட் அதுக்கப்புறம் கெட் அ காமன் லீப் கார்டு டு யூஸ் ஃபார் டிரான்ஸ்போர்ட் until you get your young adult leave card. And next thing நம்ம வந்துட்டு பண்ண வேண்டியது we have to apply for an IRP card which is Irish residence permit. நமக்கு நம்ம பாஸ்போர்ட்ல வந்து விசா காப்பி பார்த்தீங்கன்னா அதில் 90 days தான் போட்டிருக்கோம். ஸோ இட்ஸ் லைக் அன் என்ட்ரி விசா டு என்டர் த கண்ட்ரி. ஸோ அது வந்துட்டு நமக்கு ஜஸ்ட் டெம்பரவரி விசா மாதிரி தான். ஸோ நம்ம இங்கே வந்துட்டு நம்ம ஐரிஷ் ரெசிடென்ஸ் பெர்மிட் தான் நம்மளோட ஸ்டூடெண்ட் விசா மாதிரி. ஸோ நம்ம அதுக்கு அப்ளை பண்ணோம். அதுக்கு ஆக்சுவலி என்னன்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ். அது நாங்கள் அதுக்குமே தனி வீடியோ போட்டிருக்கோம். செக் தட் வீடியோ. அது வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணோம்னா லைக் அது நம்ம அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கே ஒரு 1.5 2 months ஆக கூட சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்ததுமே as soon as you reach here நீங்க வந்ததுமே அந்த ஐஆர்பி கார்டு அப்ளை பண்ணிடுங்க. அண்ட் அதுக்கு தான் நான் சொன்ன மாதிரி அந்த 300 euros அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் இங்க பர்க்வே ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்கு ஆபேல. அங்கதான் நமக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் ஆகும். நமக்கு ஒரு 30 to 45 days அது டிபெண்ட்ஸ் ஆன் எவ்வளோ பேர் அப்ளை பண்றாங்கன்றத பொறுத்து நமக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் டேட் கொடுப்பாங்க. ஸோ நம்ம அங்கே வந்துட்டு நம்ம அட்ரஸ் அந்த ப்ரூஃப் எல்லாம் எடுத்துட்டு போய் பாஸ்போர்ட் அட்ரஸ் ப்ரூஃப் அதெல்லாம் கொடுத்தோம்னா அங்கே 300 euros நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். அதுவுமே வந்துட்டு கேஷ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, கார்டு மட்டும்தான். ஸோ நம்ம வந்ததுமே நம்ம ஏஐபி அக்கௌண்ட் எப்படியோ அப்ளை பண்ணிடுவோம். அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு நமக்கு அந்த ஏஐபி பேங்க் அக்கௌண்ட் வந்ததும் நம்ம அந்த 300 euros நீங்க எதுல வச்சிருந்தீங்கன்னா forex ஆர் சம்திங் வச்சிருந்தீங்கன்னா அதை ஏஐபிக்கு மாத்திக்கோங்க. ஸோ மூவ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஏஐபி பேங்க் அக்கௌண்ட் ஏஐபி ஆர் பேங்க் ஆஃப் ஐர்லாண்ட் எதுவா இருந்தாலும் ஓகே, அதை வச்சு நம்ம அங்க பே பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஐஆர்பி ப்ராசஸ். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த விசாவே வரும். ஸோ அதுதான் ஆக்சுவலி நம்மளோட லீகலான விசாவே. ஸோ அது வச்சுதான் நம்ம வந்துட்டு மோஸ்டா பார்ட் டைம் ஜாப்ஸ்லாம் தேடுறோம் அப்படின்னா நம்மகிட்ட ஐஆர்பி இருக்கான்றது தான் பார்ப்பாங்க.
ஸோ அதுதான் அது வந்ததுமே அப்ளை பண்ண வேண்டியது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். அண்ட் நெக்ஸ்ட் திங் வி ஹாவ் டு டூ வந்துட்டு ஓப்பன் அ பேங்க் அக்கௌண்ட். ஸோ நம்ம இப்போதைக்கு நம்ம கேஷ் ஆர் ஃபோரெக்ஸ் வச்சு அதை யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம். இப்போ நமக்கு உள்ள வந்ததும் வி ஹாவ் டு அப்ளை ஃபார் ஒன் ஆஃப் த பேங்க்ஸ் ஹியர். மோஸ்டா எல்லாரும் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா ஏஐபி ஆர் பேங்க் ஆஃப் அயர்லாண்ட் இருக்கு, இதுதான் மோஸ்டா யூஸ் பண்றது. அண்ட் ரெவலூட் வந்துட்டு இட்ஸ் லைக் ஜிபே மாதிரி தான், அது ஜிபே மாதிரி அக்கௌண்ட் மாதிரி கூட வராது, அது சும்மா ஆன்லைன்ல நம்ம அது சும்மா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், செகண்டரி பேங்க் மாதிரி. பிரைமரியா உங்களுக்கு வந்துட்டு ஏஐபி ஆர் பேங்க் ஆஃப் அயர்லாண்ட் அக்கௌண்ட் வேணும். ஸோ வந்ததுமே அதுவும் அப்ளை பண்ணலாம். அதுக்கும் என்ன கேட்பாங்கன்னா நம்ம காலேஜோட லெட்டர் அண்ட் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸோட லெட்டர் மட்டும் தான் கேட்பாங்க. அதை வச்சு நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டோம்னா அதே மாதிரி நம்ம இங்க எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் மெயில்ல மட்டும்தான் வரும். லைக் நம்ம என்ன அப்ளை பண்ணாலுமே அது ஒரு லெட்டர் மாதிரி நமக்கு அட்ரஸ்க்கு போஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம கார்டு அண்ட் நம்ம ஏஐபி இப்போ இது பண்றோம்னா அந்த கார்டும் நமக்கு வந்துட்டு போஸ்ட்ல வந்துடும். ஸோ நம்ம அதை எடுத்து நம்ம அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏஐபி அக்கௌண்ட் வந்துட்டு இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். வந்ததுமே வந்துட்டு when you do your லீப் கார்டு பிபிஎஸ்என் அப்ளை பண்ணும்போது இதையும் சேர்த்து பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்துட்டு நமக்கு பிபிஎஸ்என் ஐடி தேவை. பிபிஎஸ்என் ஆக்சுவலி என்னன்னா நம்ம இந்தியாவில் எப்படி பேன் கார்டு மாதிரி யூஸ் பண்ணுவோமோ இங்க பிபிஎஸ்என்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. இது எதுக்காகனா நம்ம இப்போ ஒரு ஒர்க் பண்றோம் அப்படின்னும் போது நமக்கு அதுக்கு ஒரு இந்த கார்டு மாதிரி நம்ம இப்போ எம்ப்ளாயி நம்பர் அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இது நீங்க வந்து பிபிஎஸ்என் நம்பர்னு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இப்போ ஒரு பார்ட் டைம் ஜாப் போறோம் அப்படின்னா நம்ம ரெக்கார்ட்ஸ், நம்ம சேலரி, நம்ம என்ன ஒர்க் பண்றோம், எங்க ஒர்க் பண்றோம்ன்றதுல இருந்து எல்லாமே நம்மளோட இந்த பிபிஎஸ்என் ஐடிக்குள்ள சேவ் ஆயிடும். ஸோ இதுக்கு ஒரு வெப்சைட் இருக்கு, mywelfare.ie and revenue.ie. நாங்க எல்லாமே ஸ்க்ரீன்ல அட்டாச் பண்றோம். இந்த வெப்சைட்ல போய் நம்ம அப்ளை பண்ணணும். அண்ட் அதே மாதிரி நமக்கு லாகின் ஐடி கொடுத்துருவாங்க, லைக் பிபிஎஸ்என் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் தான் நம்ம செட் பண்ற பாஸ்வேர்ட் வச்சு லாகின் பண்ணோம்னா நம்ம எங்க ஒர்க் பண்றோம், எவ்வளோ சேலரி வாங்கியிருக்கோம் எல்லாமே அதுல தெரியும். ஸோ இட்ஸ் லைக் அ பேன் கார்டு, நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ற மாதிரி இங்க பிபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் வந்துட்டு நமக்கு பார்ட் டைம் ஜாபுக்கு தேவைப்படும். ஸோ நீங்க இன்கேஸ் பார்ட் டைம் ஜாப் போறீங்க அப்படி இல்லைனாலும் நம்ம பிபிஎஸ்ன்னு எல்லாரும் வச்சிருக்கணும். ஸோ வந்துட்டு இங்க அது ஐடென்டிட்டி கார்டு மாதிரி எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம பிபிஎஸ்என்னும் வந்ததும் அப்ளை பண்ணிக்கிறது பெஸ்ட். இது வந்துட்டு ஐஆர்பி மாதிரி லாங் ப்ராசஸ்லாம் கிடையாது. இது நமக்கு வந்துட்டு ஒரு 5 to 10 daysக்குள்ளேயே அதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வந்துடும். அண்ட் அதே மாதிரி அங்கே போய் நம்ம டாக்குமெண்ட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணிட்டோம்னா அதே மாதிரி கார்டை வந்துட்டு போஸ்ட் பண்ணிடுவாங்க. இம்பார்ட்டண்ட்டாக அப்ளை பண்ண வேண்டிய கார்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்ததுமே இதெல்லாமே உடனே பண்ணணும்னு அவசியம் இல்லை. மோஸ்டா இம்பார்ட்டன்டானதெல்லாம் வந்துட்டு இந்த பேங்க் அக்கௌண்ட்டு, லைக் லீப் கார்டு அதெல்லாம் தான். ஸோ அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டேவே பண்ணிடுங்க. ஐஆர்பியும் as soon as possible, லைக் 2 to 3 daysக்குள்ள பண்ணிடுங்க. பிகாஸ் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டோம்னா மற்றதெல்லாம் நம்ம we can figure it out later. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு இதில் நாங்கள் ஷார்ட்டாக சொல்லியிருக்கோம். பட் பிபிஎஸ்என் ஐஆர்பிக்கெலாம் நாங்கள் ஒரு ஃபுல் வீடியோவே போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா யூ கேன் செக் தட் வீடியோஸ். வீல் ப்ரொவைட் த லிங்க்ஸ் இன் த டிஸ்கிரிப்ஷன். அண்ட் ஸோ நெக்ஸ்ட் போர்ஷன் ஆஃப் திஸ் வீடியோ வந்துட்டு ஹவு டு சேவ் மணி இன் அயர்லாண்ட். நம்ம எல்லாருமே வந்திருப்போம், இல்லை ஒரு குறிப்பிட்ட கேஷோட தான் வந்திருப்போம். ஸோ வி ஹாவ் டு ஃபிகர் அவுட் ஹவு டு யூஸ் தட். நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டு இருந்தா இப்போ ஒரு பார்ட் டைம் கிடைக்கிற வரைக்கும் ஸோ கஷ்டமாயிடும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வந்ததுமே வந்துட்டு சில எசென்ஷியல்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்கும்ல, அதெல்லாம் வந்துட்டு நம்ம ரொம்ப கம்மியா எங்க கிடைக்கும்னா டன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ப்ரைஸியர் சைட். பட் க்ரோசரிஸ்லாம் வாங்குறதுக்கு ஆல்டி அண்ட் லிடில் வந்துட்டு பெஸ்ட். ஸோ நீங்க ஒரு லிஸ்ட் மாதிரி போட்டு லிடில் ஆர் ஆல்டி போய் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே அங்கே ரொம்ப சீப்பரா கிடைக்கும். ஸோ இன்க்ளூடிங் லைக் ஹோம் எசென்ஷியல்ஸ்மே வந்துட்டு லிடில் எல்லாம் கிடைக்கும். ஸோ யூ கேன் செக் தட் அவுட். அண்ட் டெஸ்கோ, ஸ்பார் அந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் உங்களுக்கு எல்லா க்ரோசரி டைப்ஸ் அது எல்லாமே கிடைக்கும். அண்ட் நம்ம வந்ததுமே வந்துட்டு லைக் டூவே, பில்லோ அந்த மாதிரிலாம் எசென்ஷியல்ஸ் வாங்க வேண்டியிருக்கும். அது வந்துட்டு நீங்க யூ கேன் செக் இன் டன்ஸ் இங்க நிறைய இருக்கும் பிரான்ச்சஸ். ஸோ டன்ஸ்ல போய் பார்க்கலாம். ஆர் எல்ஸ் சப்போஸ் பென்னிஸும் இருக்கும். பென்னிஸ்லயும் டூவே, பில்லோ எல்லாமே கம்மியா இருக்கும். லைக் நீங்க க்ளோத்திங்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் பென்னிஸ். ஏன்னா பென்னிஸ் ரொம்ப சீப்பர் when it comes to clothing and everything. ஸோ நம்ம டூவே அதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் வாங்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் டன்ஸ் ஆர் பென்னிஸ்ல செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஐக்கியா ஸ்டோர் ஏதாவது வந்துட்டு பக்கத்தில் இருந்துச்சுன்னா ஐக்கியால கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐக்கியாலையுமே வந்துட்டு கொஞ்சம் இதெல்லாம் கம்மியாக தான் இருக்கும். அண்ட் ஃபர்னிச்சர்ஸ் அந்த மாதிரிலாம் அது இப்போதைக்கு நமக்கு தேவைப்படாது. அதெல்லாம் யூ கேன் கோ செக் இட் அவுட் இன் ஐக்கியா. அண்ட் வேற எப்படி மணி சேவ் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே வந்துட்டு வெளியே ரொம்ப சாப்பிட்றதுலாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ இப்போ ஒரு கெஃபே ஆர் ஏதாவது ஹோட்டல் போய் சாப்பிட்றோம் அப்படின்னா, இந்தியன் ஃபுட்லாம் சாப்பிட்றோம்னா கண்டிப்பாக ஒரு 20 to 30 euros கண்டிப்பாக வந்துடும். அது பர் பர்சனுக்கே வந்துடும். ஸோ வந்துட்டு மோஸ்ட்டாக வந்துட்டு வீட்டிலேயே குக் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ வந்து இனிஷியல் டேஸில் நமக்கு ட்ரை பண்ணணுன்ற இது இருக்கும்.
பட் அதெல்லாம் ஃபர்ஸ்டே பண்ணாம வந்துட்டு வி கேன் சேவ் மணி அண்ட் டூ தட் ஆஃப்டர் கெட்டிங் அ பார்ட் டைம் ஆர் சம்திங். ஸோ அந்த மாதிரி. நெக்ஸ்ட் திங் வந்துட்டு ஓரியன்டேஷன். நம்ம காலேஜ் எல்லா காலேஜஸ்லயுமே ஓரியன்டேஷன் வைப்பாங்க. அண்ட் எங்க காலேஜ்ல வந்துட்டு லைக் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு அந்த குரூப்பா சேரணும் அப்படின்றதுக்காக அது கெப் ப்ரோக்ராம்ஸ் லைக் ஓரியன்டேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் லைக் டூர்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் மாதிரி நடந்தது. ஸோ டப்ளின் டூர்ஸ் அண்ட் வாக்கிங் டூர்ஸ். ஆமா வாக்கிங் டூர்னு மொத்த டப்ளினையும் நடந்து போவீங்க இந்த வெதருக்கு. ஆனா நிறைய வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேர். வி கேன் மீட் நியூ பீப்புள் அண்ட் நம்மள மாதிரியே எல்லாரும் புதுசா வந்திருப்பாங்க. ஸோ இட்ஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ யூ கேன் ட்ரை தட். அண்ட் அதே மாதிரி ட்ரிப்ஸும் கூட்டிட்டு போனாங்க லைக் கிளெண்டலோ இங்க பக்கத்துல இருக்க மாதிரி அந்த மாதிரி எல்லாமே கூட்டு போனாங்க. அந்த மாதிரி எல்லாம் கூட்டு போனாங்க. ஸோ நம்ம புதுசா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட இருக்கவங்க யார் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்துட்டு அதுக்கு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் அங்க இருக்கும் போதே பண்ணலாம்னு நினைக்கிறேன். லைக் இந்தியாலே நம்ம உங்க மெயில் செக் பண்ணி பாத்தீங்கன்னா அதுக்கு எல்லா மெயில்ஸ் இருக்கும். ஸோ ஈவன் பிரைட்னு ஒரு வெப்சைட் இருக்கும். அதுல வந்துட்டு எல்லாம் அந்த மாதிரி ட்ரிப்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிருப்பாங்க. நீங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இங்க வந்ததுக்கு அப்புறம் யூ கேன் கோ ஆன் தட். ஏன்னா நமக்கு எப்படியும் ஓரியன்டேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் காலேஜ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு 15 days கேப் இருக்கும். நான் ஒரு 15 to 20. ஸோ நம்ம தனியா போய் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு இந்த மாதிரி வி கேன் கோ மீட் நியூ பீப்புள் அண்ட் அந்த மாதிரி போறது நல்லா இருக்கும். ஸோ அதெல்லாம் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் காலேஜ்ல நம்ம போய் ஓரியன்டேஷனை போய் நமக்கு ஸ்டூடெண்ட் ஐடி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் ஐடி இருந்துச்சு அப்படின்னா நம்ம நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. லைக் நம்ம ஒரு டாமினோஸ் அந்த மாதிரி லைக் எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ் அண்ட் சாப்பிட்ற இடத்துல அண்ட் ஷாப்பிங் எல்லாமே வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட் ஐடி இருந்ததுன்னா டிஸ்கவுண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஈவன் இன் சினிவர்ஸ் லைக் சினிமாஸ் போறீங்க அப்படின்னாலும் நீங்க யூஸ் தட் ஸ்டூடெண்ட் ஐடி அண்ட் கெட் 10% ஆஃப் ஐ திங்க். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் ஐடி வாங்கிக்கிட்டீங்கன்னா நீங்க ஷாப்பிங் பண்றதுக்கு அது யூஸ் ஆகும். ஸோ அதுக்கு வாங்கிக்கலாம். அண்ட் தென் நீங்க வந்து புதுசுல ஜாக்கெட்ஸ் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா யூ கேன் ட்ரை லைக் பென்னிஸ்லயே வந்துட்டு 48, 50 கம்மியாவே வந்துட்டு இருக்கும் நல்ல ஜாக்கெட்ஸே. ஸோ யூ கேன் செக் டன்ஸ் பென்னிஸ்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்கேஸ் எக்ஸ்பென்சிவ் சைட் வாங்கணும் அப்படின்னாலும் லைக் யூ கேன் ட்ரை ஜாரா. அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஸோ இன்கேஸ் யூ வாண்ட் தட்னா யூ கேன் கோ ஃபார் ஜாரா ஆர் டிகே மேக்ஸ் சம்திங் அந்த மாதிரி இருக்கும். நிறைய ஷாப்பிங் சென்டர்ஸ்லாம் இருக்கு. நாங்க முடிஞ்சா லைக் ஆல்டி ஆர் லிடில் அதெல்லாம் போய் நாங்க இன்னொரு வீடியோ போடுறோம். we have a separate video for duns. ஸோ உங்களுக்கு வேணும்னா யூ கேன் செக் அவுட் த ப்ரைஸஸ் ஆஃப் என்னென்ன எவ்வளோ ப்ரைஸ்ல கிடைக்கும்ன்றது யூ கேன் செக் தட் அவுட் இன் த டன்ஸ் வீடியோ. அண்ட் அதே மாதிரி நாங்க நிறைய ஷாப்ஸ் கவர் பண்ணுவோம், ட்ரை பண்றோம். அண்ட் மோஸ்டா இங்க வந்துட்டு அம்ப்ரெல்லாஸ் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா டப்ளினோட வெதர் ரொம்ப அன்பிரிடிக்டபிள். எங்க எப்போ மழை பெய்யும்னே சொல்ல முடியாது. பட் யூ கேன் எல்லாருமே இந்தியால இருந்து அம்ப்ரெல்லா வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாதீங்க. எல்லாமே அப்படியே தலைக்கீழ திரும்பிடும். ஸோ அந்த அம்ப்ரெல்லாஸ் எல்லாமே சச் அ வேஸ்ட். ஸோ அங்கிருந்து வாங்கிட்டு வராதிங்க அம்ப்ரெல்லாஸ். ஏன்னா இங்க கண்டிப்பா தாங்காது. அந்த அம்ப்ரெல்லாஸ் வந்துட்டு அங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. வேணும்னா இங்க வந்து ஒரு நல்ல இதுல வாங்கிக்கலாம். இங்க சில இதுல வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா வாங்கும்போது ஒரு நல்ல குவாலிட்டி அம்ப்ரெல்லாஸ் கிடைக்கும். ஸோ இந்தியால இருந்து வாங்குறது வேஸ்ட், இங்க வந்து வாங்கிக்கலாம். அண்ட் வேற என்ன லைக் இஃப் யூ நீட் ஹெல்ப் ஆர் சம்திங் இங்கே நிறைய தமிழ் குரூப்ஸ் இருக்கு அண்ட் கம்யூனிட்டிஸ், வாட்ஸ்அப் கம்யூனிட்டிஸ் இருக்கு, ஃபேஸ்புக் குரூப்ஸ் இருக்கு. ஸோ எல்லாத்துலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் காலேஜஸ்க்குன்னே தனி குரூப்ஸ் கூட இருக்கும். ஸோ இஃப் யூ நீட் ஹெல்ப் ஆர் சம்திங் யார்ட்டையாவது பேசணும் ஆர் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் இன் தட். ஸோ நாங்கள் உங்களுக்கு அப்படி ஏதாவது டவுட்ஸ் இருந்தது கிளியர் பண்ணோம் அப்படின்னா we also have a Instagram account in Vibrant Dubliners. You can text in that. We are active in that. ஸோ ஏதாவது கேட்கணும்னா அதில் கேட்கலாம். we will try to reply. அதான் வீடியோ முடிஞ்சிச்சு, இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் குயிக்காக சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எதுனாலும் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா இதுக்கப்புறம் ஏதாவது வீடியோஸ் பண்ணணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் அதை வீடியோவை எடுத்து கவர் பண்ண ட்ரை பண்ணுறோம். உங்களுக்கு இங்கே ஏதாவது தெரிஞ்சுக்கணும், இங்கே ப்ரைஸ் ரேட் எப்படி இருக்குது, இதில் எப்படி எதை எங்கே வாங்கலாம் அப்படின்றது எதாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. நாங்கள் அதுக்கு வீடியோ பண்ணுறதா இருந்தாலும் தனியாக வீடியோ பண்ணுறோம். ரிப்ளேவும் நாங்கள் கண்டிப்பாக போடுறோம். ஸோ அவ்வளோதான். ஆல் தி பெஸ்ட் எல்லாத்துக்கும். லைட்டாக பயமாக தான் இருக்கும் வரப்ப, பட் செட் ஆயிரும். நம்மளே ஜஸ்ட் எல்லாமே ஃப்ளோவில் போயிடும் ஈஸியாக. ஸோ யாரும் பயப்பட வேண்டாம். Good luck. Good luck. Thank you. Bye bye.